ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம சைக்கோ சிம்பாலஜியை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். அதை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிறைய அதை தொடர்ந்து நம்ம சிம்பாலஜிஸ் படிச்சுட்டு வரோம். அதில் நிறைய தடவை நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்திருப்போம். இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கோயிலில், நம்மளும் பண்ணியிருப்போம். ஆனால் அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த வரதராஜ பெருமாள் கோயில் நிறைய இடத்துல கடவுள் சிலைகள் கீழே இருக்கும். இது கொஞ்சம் எலிவேட்டடா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் இந்த பெருமாள் கோயில் இல்ல, இந்த பெருமாள் சிலை. அதுல நீங்க பெருமாளை தரிசிச்சுட்டு வரும்போது தங்கப்பள்ளி இருக்கு, அதை தொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சீலிங்ல இந்த பள்ளியின் உருவம் செதுக்கப்பட்டிருக்கும். அதுல தங்க கலர்ல இருக்க தகடினாலும் வெள்ளி தகடினாலும் அது ஒத்த அப்படியே கவச்ச மாதிரி போட்டிருப்பாங்க. இதை தொடுறதுக்கு நம்ம ஒரு மரப்படியை ஏறி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏறி அதில் போய் அதை தொடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தொட்டால் பல்லி விழுதலின் தோஷங்களை போக்கலாம், அதனுடைய பலன்களை, ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது பல்லி விழுந்ததுனாலன்னா அது போகும் அப்படின்னு ஒரு நம்பப்படுது. ஆனால் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்க்காம அசால்ட் அந்த பள்ளி மட்டும் தொட்டிட்டு வந்துட்டே இருப்போம். ஸோ அந்த சூரிய சந்திரன் பதிப்புகள், அந்த பிரிண்ட்டுங்கிறத விட அந்த செதுக்கி வச்சதை நம்ம கவனிக்காமலே வரும். ஏன் அந்த சூரிய சந்திரனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் நல்ல செல்வ வளத்திற்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த காலத்துல எல்லாம் சிகை அலங்காரமே சூரியனும் சந்திரனும் கொண்டு, இந்த பக்கம் சூரியன் சந்திரன் சொல்லிட்டு சிகை அலங்காரமே அதில் வச்சுப்பாங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்படின்னு குட் லக்கும் ஈட்டு கொடுக்கறதுக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை இல்லையா. அதே மாதிரி வீட்டில் புதுமண தம்பதிகள் வீட்டில் என்டர் ஆகும்போது சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய உருவப்படங்களையோ இல்லை பெயிண்டிங்கையோ அங்கே மாட்டி வச்சிருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் புதுமண தம்பதிகள் உள்ளே போவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பு, வாழ்க்கையில் வளம் மிகுந்து வாழ்வாங்கன்னு நம்பப்படுது. ஆனால் அவங்க இப்போ அதை கவனிக்காமலே போகிறாங்க. நம்ம எப்படி கோயிலில் கவனிக்காமல் என்ட்ரி கொடுத்து வெளியில் வந்துடுறோமோ, அந்த பள்ளியை தொட்டுட்டு மாத்திரம் வந்துடுறோமோ, அதே மாதிரி வீட்லேயும் அந்த சூரிய சந்திரன் பிக்சர் தான் கவனிக்காமல் நம்ம அப்படி உள்ளே போயிடுறாங்க இந்த காலத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸே போயாச்சு. இன்னமும் பல குடும்பங்களில், பல கிராமங்களில், இல்லை ஊர்களில், கொஞ்சம் ஊரில் டீப்பாக போகும்போது இந்த ப்ராக்டிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம மாடர்னைசேஷன் நம்மளுக்கு இதெல்லாம் என்னது இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்துவிட்டோம். சில அது அப்படியே பரம்பரையாக வரும். பாட்டி சொல்லி பேரனுக்கு, பேரன் சொல்லி அந்த வீட்டில் அம்மா சொல்லி அந்த குழந்தைங்களுக்குன்னு இப்படி இப்படின்னு சொல்கிறது தானே நம்மளுடைய வழக்கம். ஆனால் இது அவங்களே நம்பலை செய்யலைங்கும்போது அவங்க சந்ததியருக்கு இது பாஸ் ஆகவே மாட்டேங்குது, இது தொடரவே மாட்டேங்குது. அப்போது இதனோட ப்ராக்டிஸ் அப்படியே விட்டுடுது. ஆனால் இன்னமும் நம்ம சூரியனையும் சந்திரனும் காலையில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சொல்கிறோம், சந்திரனை பார்த்து வேண்டிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி சூரியனும் சந்திரனையும் தரிசிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. காலைல எழுந்தோமா சூரியனை ஒரு தடவை பார்த்தோமா, இல்லை வெளில ஆஃபீஸ் போகும்போது ஒரு தடவை அப்படி கண்ணு கூசுந்தான் அப்படி டக்குன்னு ஒன்று பார்த்துட்டு, அதனால தான் ஏர்லி மார்னிங் சன்ரைஸை பார்க்கணும். அந்த ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் அவ்வளோ கண்ணுக்கு இது பண்ணாது. அதனால காலையில் எழுந்தோன்னு, சில பேருக்கு சூரிய உதயம் பார்த்ததில்லை இல்லை, லேட்டாக தானே எழுந்தோங்க. 10:30 மணி 11 மணிக்கு தான் எழுந்துக்குவாங்களே. நைட்டெல்லாம் ஜாலியாக உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறது, பேசுறது, இப்படி இருப்பாங்க. ஸோ அதனால் காலையில் சூரியனை பார்க்க முடியும். இல்லை நீங்கள் எப்போ வெளியில் போனாலும், இல்லை வீட்டில் இருந்தீங்கன்னா சும்மா ஒரு பால்கனியில் அந்த சூரியனை அப்படி பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி இரவு நேரங்களில் சந்திரனை ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு அந்த நம்ம பார்வை அது பார்த்தாலே நமக்குள்ளே பல நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இல்லை. கிரகணம் டைமில் பார்க்கக்கூடாது, பட் ஜென்ரலான டைமில் எவ்ரிடேவே இது ஒரு ப்ராக்டிஸாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வரும்போது
இல்லை உங்களால் முடிஞ்ச இன்னமும் பல வீடுகளில் பூஜை செய்யும்போது வெளியில் வந்து சூரியனுக்கு சும்மா அப்படி ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு உள்ளே போவாங்க. அப்போல்லாம் யோசிப்போம், என்னது இது இப்படி பண்ணுறாங்களேன்னு. ஆனால் அதற்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சூரியனை வேண்டிக்க பார்க்கலாம், இல்லை அது அது அவங்கள நோக்கி வேண்டிக்கலாம். சந்திரனை ஒரு தடவை சும்மா பார்த்தாலே போதும். இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருந்து ரிட்டர்ன் ஆகிறீங்க, காலேஜ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறீங்க, நைட் ஆகிடுச்சு, இப்போ சந்திரன் இருந்ததுன்னா சந்திரனை பார்த்தாலும் நல்லது. சூரியனையும் சந்திரனையும் டெய்லியே தரிசிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். வாழ்வில் பல வளங்களை பெற்று சந்தோஷமாக வாழலாம்.